can feel, intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தோல்விக்கு அப்புறம் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரிவைசிங் மீட்டிங் மாதிரி நம்ம தோற்றதுக்கான காரணம் என்ன, எங்கே தோற்றோம், எங்கே கோட்டை விட்டோம் அப்படின்றதுக்காக அவர் கூப்பிட்டு எல்லாரையும் பேசுகிறார். குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் எல்லா மாவட்டத்துக்காரரும் வந்தாங்க. இன்றைக்கி கடுமையான முறையில் தான் ஸ்டாலின் பேசுனா சொல்கிறாங்க. இலகுவாக ஜெயிக்க வேண்டிய ஒரு தேர்தலை ரொம்ப மோசமாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் திமுகவில் இருக்க எல்லாருக்குமே இருக்குது. திமுகவுக்கு ஆதரவான நிலையில் தான் இருக்கிற மாதிரி தொடர்ந்து தகவல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்த தகவல் எல்லாமே பொய்யா இருந்தது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்ய மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் விளைவிக்குங்க, இல்லைன்னா நானே பதவியை பறிச்சிடும். விஜய்க்கு சாதகமாக வேலை பார்த்தாங்க, இப்படிலாம் நிறைய கதைகள் இருக்கா. ஆனால் ஸ்டாலின் அது எங்கேயுமே மேற்கோள் காட்டவே இல்லை. அவர் இவிஎம் சதி, குளறுபடி, சிக்கல் இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. தன்னுடைய தோல்வியை முழுசாக ஒப்புக்கிட்டாரு. அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டாங்க, நம்ம பண்ண வேண்டிய இடம் சோஷியல் மீடியா, நம்ம அங்கே கோட்டை விட்டோம். பல வாட்ஸ்அப் குரூப்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பல ஆயிரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொய் செய்தியை நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா, அது பொய் செய்தின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி வரத்துக்கு 3 நாள் ஆகும். ஆனால் அதுக்குள்ளேயே அந்த செய்தி மக்கள்கிட்ட சேர்ந்து அது மேனிபுலேட் ஆகிரும். இது ஏஐயில் பண்ணியிருக்காங்க, இதில் வாய்ஸ் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதை நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா எப்போ உள்ளதுன்னு காட்டுப்பாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க 3 நாளுக்கு அப்புறம் ஃபேக்ட் செக் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பல கோடி பேர்ட்டு அது சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த ஃபேக்ட் செக் போடுறாங்களா அந்த வீடியோஸ், அது எவ்வளோ பேருக்கு போயிருக்கும். ட்விட்டரில் போய் பாருங்களேன், 2400 பேர் பார்த்துருப்பாங்க. இந்த விஷயத்தை திமுக இப்போ ரியலைஸ் பண்ணுது, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அப்டேட்டுக்கு வந்துட்டாங்க. தாவேகா தரப்பு என்னென்ன செஞ்சதோ, என்னென்ன விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு போனாங்களோ, இப்போ அதையும் திமுக தரப்பில் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. இன்னும் 3 மாதத்தில் அதோட ஒரு பெரிய செட்டப்பை இவங்க ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்றது தகவல் மாவட்ட செயலாளர்கள் மேலே மிகப்பெரிய கடுமை காட்டியிருக்காரு. என்ன காரணம்? இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே மாவட்ட செயலாளர்கள் தான். பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு அடுத்து யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. புதுமுகம் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஒரு அப்டேட்டான ஒரு வெர்ஷன் வேணும் நமக்கு. ஸோ இந்த பையனை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி தலைவரே, அப்படியே பண்ணிடுற தலைவரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலையை பார்க்கவே மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு எதிராக இவங்களே ஒரு தரப்பை உருவாக்கி அவனுக்கு எதிராக வேலையை பார்ப்பாங்க. நிறைய உள்ளடி வேலை நடந்திருக்கு. ஸோ திமுக தரப்பில் இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவ் வந்தது இல்லையா, அந்த நெகட்டிவான ஆட்களுக்கு இப்போது பதவிகள் பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் புதிய ஆட்களை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ தோற்றுருக்காங்கல்ல, பெரிய அமைச்சர்கள் பல பேர் தோற்றுருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கும் எதுக்காக அவங்க தோத்தாங்க, அவங்களுக்கான நெகட்டிவ் என்ன, இன்றைக்கி சொல்லப்போ அடிச்சே பேசியிருக்காரு. நீங்கள் பல பேருக்கு இன்றைக்கி தொப்பி பறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டிகிட்டு தான் தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்ற டேட்டா கேட்டிருக்காரு. என்ன காரணமாக இருக்கும்? ஆக்சுவலி பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் தோற்றதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போடுவாங்க, ரிவைசிங் மீட்டிங் மாதிரி சொல்லலாம். எதனால் தோற்றோம், என்ன பிரச்சனைகள் இருந்தது, எந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருந்துன்னு சொல்லிட்டு முழுக்க பேசுவாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு தான் பேசுவாங்க. மாவட்ட செயலாளர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு குறுநில மன்னர் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலி எடுத்துட்டீங்க இல்லையா, அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் தான் அதுக்கு ஒரு பொறுப்பு. அங்கே இருக்கிற ஆதரவாளர் மற்றும் அங்கே நடக்கூடிய கட்சி தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் அவர் தான் பொறுப்பேற்கணும், அவர் தான் பொறுப்புதாரின்னு வைங்களேன். தோல்விக்கு அப்புறம் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரிவைசிங் மீட்டிங் மாதிரி நம்ம தோற்றதுக்கான காரணம் என்ன, எங்கே தோற்றோம், எங்கே கோட்டை விட்டோம் அப்படின்றதுக்காக அவர் கூப்பிட்டு எல்லாரையும் பேசுகிறார். குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் எல்லா மாவட்டத்துக்காரரும் வந்தாங்க. இன்றைக்கி கடுமையான முறையில் தான் ஸ்டாலின் பேசுனா சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இலகுவாக ஜெயிக்க வேண்டிய ஒரு தேர்தலை ரொம்ப மோசமாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் திமுகவில் இருக்க எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக எலெக்ஷன் முந்தின வரைக்குமே எப்படின்னா, அந்த ஃபீல்டுன்னு சொல்லுவாங்களே, கள நிலவரம் எப்படி இருக்குன்னா, திமுகவுக்கு ஆதரவான நிலையில் தான் இருக்கிற மாதிரி தொடர்ந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேருந்துன்னா, கீழே இருந்து நம்ம இந்த இடத்துல ஜெயிச்சிருவோம், விஜய்க்கு இவ்வளோ தான் ஓட்டு மாறுது, இந்த சமூகம் மட்டும் தான் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க, மற்றபடி இந்த சமூகம் நமக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தொடர் தகவல் போயிட்டே இருக்குது. ஆனால் வந்த தகவல் எல்லாமே பொய்யா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை, அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களே சொன்னாங்க. நிறைய தகவல் மாற்றமான தகவல் வந்தது. அதனால தான் ஸ்டாலின் கேட்குறாரு, இதில் உங்களுக்கு செயல்பட முடியலன்னா நீங்கள் விலகிக்குங்க, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்ய மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் விலகிக்குங்க, இல்லைன்னா நானே பதவியை பறிச்சிடும் அப்படின்னு ரொம்ப கடுமை காட்டி பேசுனதை தான் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. முதல்ல தோல்வியிலேருந்து வரலாம். ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படிங்கும்போது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, பல கட்சிகள் சொன்னது என்னென்னா, இவிஎம்மில் ஏதோ பண்ணிட்டாங்க, குளறுபடி இருக்குது, ஒரு டீமை இறக்கிட்டாங்க, பாஜக ஆதரவாக செயல்பட்டது,
விஜய்க்கு வந்து சாதகமாக வேலை பார்த்தாங்க, இப்படிலாம் நிறைய கதைகள் இருக்கா. ஆனால் ஸ்டாலின் இது எங்கேயுமே மேற்கோள் காட்டவே இல்லை. அவர் வந்து இவிஎம் சதி, குளறுபடி, சிக்கல் இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. தன்னுடைய தோல்வியை வந்து முழுசாக ஒத்துக்கிட்டாரு. வெற்றி வேணும்னா நம்ம தோல்வியை முதல்ல வந்து ஒத்துக்கணும். இது என்னோடய தோல்வி தான், நான் என்ன தான் சொன்னாலும், என்ன தான் சால்ஜாப்பு சொன்னாலும், என்ன தான் சமாளித்தாலுமே வந்து தோல்வியை முதல்ல ஒத்துக்கணும். தோல்வி தான் அப்படின்னு ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான காரண காரியங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து ஸ்டாலின் தன்னுடைய தோல்வியை முதல்ல ஒத்துக்கிட்டார். அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாரு, இந்த தோல்விக்கு நானே முழுசாக பொறுப்பேற்றுக்கிறேன், இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை தான் வந்து அங்கே பேசியிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோற்றதுக்கான காரணங்களை பற்றி கேட்குறாரு. முன்னாடி நீங்கள் டீ கடையில் போய் அரசியல் பேசுனீங்க, ஓகேவா, நம்ம இந்த வாட்டியும் அதை தான் பண்ணோம். ஸ்டாலின் போனார், டீ கடையில் போய் அரசியல் பேசினார், டீ கடையில் போய் டீ குடித்தார், அப்படி வந்தார், தோசை மாவு கடையில் போய் பேசிட்டு இருந்தார், அப்படி இந்த பக்கம் வந்தால் இட்லி கடையில் பேசினார், அப்புறம் ரோட்டில் நடந்தார், வாக்கிங் பண்ணார், இந்த விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாரா. அவங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டாங்க, நம்ம பண்ண வேண்டிய இடம் சோஷியல் மீடியா, நம்ம அங்கே கோட்டை விட்டோம். ஸோ அவர் ஏற்றுக்கிட்டாரு. முதல்ல அவர் சொன்னது, இனிமேல் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக அரசியல் பேசுங்க. நீங்கள் யார் எதிரியாக பார்க்குறீங்களோ அவங்க என்ன ஆயுதம் எடுக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கான ஆயுதம். இப்போ அவங்க வந்து கத்தி கம்புன்னு வச்சுருக்கும்போது நம்ம துப்பாக்கி வச்சுருந்தா நம்ம அட்வான்ஸாக இருக்கோன்னு அர்த்தம். இப்போ அவங்க வந்து என்னென்னா பெரிய பெரிய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்காங்க, எப்படி சூப்பர் சோனிக் வரைக்கும் வச்சுருக்காங்க. நீ இன்னும் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு கம்பு சுற்றிட்டு இருந்தால் என்ன ஆகும், மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து முன்னேறிட்டார், அப்டேட் ஆகிட்டார் ஸ்டாலின். எல்லா மாவட்டத்துலேயும் இனிமேல் மாவட்ட செயலாளர்கள் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் உங்களுடைய அரசியலை கொண்டு போங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதுபோல் வந்து தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, யார் யாருக்கு சிக்கலாக இருந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இனிமேல் நான் வந்து இன்னும் கடுமையாக முயற்சி பண்ணுவேன், இன்னும் கடுமையாக நான் நடந்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. திமுகவை மொத்தமாக மாற்றி அமைக்க போகிறாருன்னு சொல்லி பேசியிருக்காரு. பதவிகளை உள்ளே கொண்டு வர போகிறாரு, நிறைய விஷயங்களை முன்னாடி முன்னெடுக்க போகிறாரு, ஓகேவா. அப்போ பழைய ஆட்களுக்கு இப்போ வந்து ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய பதவிக்கு வந்து வேட்டு வாய்ப்பு இருக்கா, எதுவும் ஒரு ஐடியா எடுத்துருவாரா, எதுவும் பண்ணிடுவாரா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி அவர் ரொம்ப கடுமையாக தான் பேசியிருக்காருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கடுமை காட்டி தான் ஆகணும். இந்த வாட்டி என்னென்னா வெறும் 2 மாதத்தில் தான் வந்து களம் மொத்தமாக மாறுது. அதுக்கு முந்தின வர ஸ்டாலினால இருக்கிற மாதிரி தான் காட்டுச்சு. இவங்க போய் ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கும்போது இன்ஸ்டாவில் எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. தாவேக்கு தரப்பு இன்ஸ்டாவில் மிக கடுமையாக வந்து பேசுகிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, அந்த விஷயங்களை கொண்டு போகிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம விஜய்க்கு எதிராக போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட எடுத்துக்கலாம். அது வந்து சொல்லுவாங்களே, வெற்றி தொழிலில் வந்து நியாயம் தர்மம் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வெற்றி ஆமாம், வெற்றி தான் மேட்ரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வரலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக வந்து பல வாட்ஸ்அப் குரூப்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பல ஆயிரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதிராவா ஆதரவா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொய் செய்தியை நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா அது பொய் செய்தின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி வரத்துக்கு 3 நாள் ஆகும். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து அந்த செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்து அது மேனிப்புலேட் ஆயிரும். எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக் நிறைய போட்டுருக்காங்களா, அது வந்து அவங்க பண்ணுறாங்க, தாவேக்க தரப்பில் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, தாவேக்க ஆதரவு மனநிலையில் இருக்க யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க, எதையோ எடுத்து போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் அடிப்படை சண்டை நடந்தது, திமுக காரங்க தாவேக்காரங்க போயிட்டு தாக்கிட்டாங்க, குழந்தையெல்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி போட்டோன்னு வைங்களேன், 30,000 குரூப்பில் ரொம்ப வேகமாக பரவிடும். பரவுனதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து இவங்க அராஜகத்துக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு வந்து ரொம்ப கடுமையாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட் செக் ஒரு 3 நாள் கழித்து வரும். இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம், இங்கே அடித்தது திமுக காரங்களே கிடையாது, இது ஏஐயில் பண்ணியிருக்காங்க, இந்த இதில் வாய்ஸ் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா எப்போ உள்ளதுன்னு காட்டுப்பாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க 3 நாளுக்கு அப்புறம் ஃபேக்ட் செக் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பல கோடி பேர்ட்டு அது சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த ஃபேக்ட் செக் போடுறாங்களா அந்த வீடியோஸ், அது எவ்வளோ பேருக்கு போயிருக்கும், ட்விட்டரில் போய் பாருங்களேன், 2400 பேர் பார்த்துருப்பாங்க. சொல்லுவாங்களே உண்மை நடக்கும் பொய் பறக்கும் அப்படிம்பாங்க இல்லையா, பொய் பறந்துடும், இது நடந்து போய் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருமா. ஸோ அப்போ இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தாவேக்க தான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, தாவேக்க தரப்பில் ஆதரவாக இருக்கவங்க கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தன்னுடைய செய்தியை கொண்டு போகிறதுக்கு நிறைய ஊடகங்கள் வச்சுருக்காங்க, சமூக ஊடகங்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை வந்து திமுக இப்போ ரியலைஸ் பண்ணுது, அப்போ நமக்கு எதிராக நடந்த வேலை எங்கே, சோஷியல் மீடியாவில் நடந்திருக்கு, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அப்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்டாலின் வந்து அப்டேட் ஆகுறாரு இன்னும் நிறைய விஷயங்களில். இப்போ அவங்க அடுத்து சோஷியல் மீடியாவுக்காக நிறைய டீம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா தரப்பு என்னென்ன செஞ்சதோ, என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்களோ, இப்போ அதையும் வந்து திமுக தரப்பில் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. இன்னும் 3 மாதத்தில் அதோட ஒரு பெரிய செட்டப்பை இவங்க ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்றது தகவல். அதுவும் திமுக தரப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரிவித்த தகவல் இது. அவங்க எல்லாம் வந்து சூப்பர் சோனிக்காக போயிட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் வந்துட்டு ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கிறதுல என்ன ஒரு முன்னேற்றம் வந்துட போகுது, நீங்கள் திட்டங்களை கொண்டு போகலை அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க.
ஸ்டாலின் வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டார், இது என்னுடைய தோல்வி தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ரிஃபார்ம் பண்ணுறது, நம்ம எப்படி வேறு எதாவது மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து மாவட்ட செயலாளர்கள் மேலே மிகப்பெரிய கடுமை காட்டியிருக்காரு. என்ன காரணம், இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே மாவட்ட செயலாளர்கள் தான். அதே போல் கூட்டணி கட்சிகளும் வந்து சரியாக இறங்கி வேலை பார்க்கல. பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு அடுத்து யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர், கட்சி தலைமை வந்து ஒன்று சொல்லுது, இந்த உங்கள் கட்சியில் இந்த 23வது வார்டில் ஒரு பையன் இருக்கிறான், இந்த பையன் ரொம்ப துடிப்பாக இருக்கிறான், இவனை தூக்கி போட்டு வேலை பாருங்கள், இவன் ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னா நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், அவன் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, புதுமுகம் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஒரு அப்டேட்டான ஒரு வெர்ஷன் வேணும் நமக்கு, ஸோ இந்த பையனை வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி தலைவரே, அப்படியே பண்ணிடுற தலைவரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலையை பார்க்கவே மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு எதிராக வந்து இவங்களே ஒரு தரப்பை உருவாக்கி அவனுக்கு எதிராக வேலையை பார்ப்பாங்க. நடந்திருக்கு, நிறைய உள்ளடி வேலை நடந்திருக்கு. நல்லா ஜெயிப்பாருன்னு தெரிஞ்ச ஆட்களே தோத்துருக்காங்கன்னு பாருங்களேன். பிடிஆர் இருக்கார் இல்லையா, அவர் எவ்வளோ பெரிய தலை, இந்திய அளவுக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு நபர். அவரை வந்து போட்டியிடுற யாரும் ஒரு புது முகம், அதுவும் வந்து அவர் அரசியல் அவ்வளோவா செல்வாக்கே கிடையாது. ஆனால் அவர் வந்து நின்று ஜெயிக்கிறார் அப்படின்னா நீங்கள் அலை 2வது இருக்கட்டும். அப்போது இவருக்கான வேலைகள் அங்கே நடக்கலன்னு தான் அர்த்தம். அப்போ ஏன் வந்து கன்னியாகுமரியில் வந்து ஒரு தொகுதி கூட டிவிக்கு ஜெயிக்கலை? என்ன காரணம்னா, அங்கே வந்து மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு அதுக்கேற்ற அரசியலை பண்ணாங்க. மக்களுக்கான அரசியல் என்ன, இங்கே பாஜக வந்துடும் அங்கே பயம் சொல்கிறது, இப்போ இங்கே வந்தாங்கன்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படி இத்தனையும் சொல்ல போனதா. கன்னியாகுமரியில் தான் நிறைய நெகட்டிவ் பரப்பப்பட்டது. மலைகளை வெட்டி விற்றுட்டாங்க, திமுக அரசு வந்து மலைகளை வெட்டுது, குளங்களை வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள். ஆனால் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க? என்ன காரணம், அங்கே சோஷியல் மீடியா இல்லை. ஏன்னா இங்கே வந்து தரவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெறும் 22% தான் வந்து அங்கே சோஷியல் மீடியா செயல்பட்டுருக்கு. அப்போ அந்த 22%க்கு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஓகே, அப்போ ஈஸியாக அவங்களால ஊடுருவி மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போக முடியும். அதுவே வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா 66% சொல்கிறாங்க. அப்போ 66% மக்கள் வந்து ஈஸியாக சோஷியல் மீடியா தான் டெய்லி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் எங்கே அரசியல் பண்ணியிருக்கணும்? சோஷியல் மீடியாவில் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி தோல்வி நடந்திருக்குதா? இப்போது திமுகவுக்கு எதிரான விஷயங்களை எங்கே பேசிகிட்டு இருந்தாங்க? வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியா தானே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அங்கே பேசியிருக்கணுமா? அப்போ அங்கே விட்டாங்க. இப்போ அதை தான் தொடர்ந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ திமுக தரப்பில் வந்து இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவ் வந்தது இல்லையா, அந்த நெகட்டிவான ஆட்களுக்கு வந்து இப்போது பதவிகள் வந்து பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் புதிய ஆட்களை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ தோற்றுருக்காங்கல்ல, பெரிய அமைச்சர்கள் பல பேர் தோற்றுருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கும் வந்து எதுக்காக அவங்க தோத்தாங்க, அவங்களுக்கான நெகட்டிவ் என்ன, அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியுமா, இல்லது அதுக்கான நம்ம வேறு என்ன அரசியல் அங்கே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. போன வாட்டி பல பேருக்கு வந்து ஆல்ரெடி இருந்த எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அடுத்த தலைமுறையில் ஆட்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை இன்னும் அதிகமாக பண்ணியிருக்கணுமோ அப்படின்ட்டு. இப்போ துரைமுருகன் இருக்காருன்னு வைங்களேன், அவர் வந்து பெரிய செல்வாக்குள்ள ஆள் தான், நிறைய முறை சட்டமன்றத்தை ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் அவர் ரொம்ப பழசாயிட்டாரோ, அவர் செயல்பட முடியலையோ அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் வந்து தக் லைஃப் தான், அவர் பேசின எல்லாம் தக்காக தான் வந்து ரீப்ளை பண்ணுவார். நீங்கள் நல்லா கவனிச்சா சோசியல் மீடியாவில் பறக்கும், வட்டாட்சியார் அவர் கொட்டாட்சியார் அப்படின்னு பேசுவார் அவர். ஸோ அப்படி பேசினவர் இன்றைக்கி அவரால் செயல்படவே முடியாத சூழலில் இருக்கார். மறுபடியும் நீங்கள் அவரை போடும்போது என்ன ஆகும்னா வந்து ஒரு அயற்சி ஏற்படும் இல்லையா, மக்களுக்கு ஒரு வகையான அயற்சி வரும் இல்லையா, அந்த வயற்சி இப்பவும் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவரை ஈஸியாக வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. அது தொடர்ந்து வந்து அந்த தவறான தகவல்கள் எங்கேருந்து வந்தது, அப்போ ஸ்டாலின் வந்து இன்னும் தீவிரமாக அதுக்காக விஷயங்களை வந்து செயல்படுத்துகிறார். ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் உதயநிதி உள்ளே போனால் அவருக்கு முழு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் அதுக்கான வேலைகளை பார்க்குறாரு. அப்போ இவர் வந்து கட்சிக்கான கட்டமைப்புகளை இன்னும் சரிப்படுத்தணும், நம்ம எங்கே கோட்டை ஓட்டோம் அப்படின்றத ரொம்ப தீவிரமாக தெளிவாக வந்து இன்றைக்கி வந்து சொல்லப்போ வந்து அடிச்சே பேசியிருக்காரு. நீங்கள் பல பேருக்கு இன்றைக்கி தொப்பி பறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொப்பி பறக்க போகுதுன்னா திமுக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பல பேரை தூக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. இல்லை எத்தனை பேர் மாட்டுறாங்க அப்படின்னு தெரியல, எத்தனை பேர் தூக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா தகவல் வந்திருக்கும் இல்லையா, நீங்கள் தவறான தகவல் எங்கே வந்து இருந்துச்சு, கல நிலவரம் எங்கே அடிபட்டு போச்சு, நீங்கள் தானே சொன்னீங்க எத்தனை ஓட்டு நமக்கு வந்துடும் சொன்னீங்களா, அதெல்லாம் எங்கே அடிபட்டு போச்சு. இப்போ தான் முஸ்லீம்கள் இந்த தொகுதியில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஓட்டு நமக்கு வந்துடும். அப்போ புதுசாக யார் எந்த தொகுதி மக்கள் வேணும், எந்த பகுதி மக்களுடைய ஆதரவு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து இது பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்த ஓட்டுகள் இருக்கு இல்லையா, உளுந்த ஓட்டுகள், அதில் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் திமுக வேட்பாளரை காப்பாற்றினது முஸ்லீம்களுடைய வாக்குகள் தான். ஒரு 33 தொகுதியில் வந்து முஸ்லீமோட வாக்குகள் அவங்களை காப்பாற்றி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அதுவும் கிடைக்காம போயிருக்கும், இப்போ கிடைச்சிருக்கல ஒரு சீட்டு, கணிசமான சீட்டு, அதுவும் கிடைக்காம போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து கிறிஸ்தவ வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போயிடுச்சு. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து விஜய்க்கு எதிராக பேசியுமே விஜய்க்கு ஆதரவாக போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் இயல்பாக ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு இது இருந்தது.
ஓகே, ஒரு கிறிஸ்தவர் வராரு அப்படிங்கும்போது இயல்பாகவே அந்த சமூகம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வாக்கு போட்டுக்கிறாங்க. பல சர்ச்சுகளில் வந்து நீங்கள் விஜய்க்கு வாக்கு போடாதீங்க, திமுகவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியுமே விஜய்க்கு வாக்கு போயிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. எங்கெங்கே என்னென்ன இஷ்யூஸ் போச்சு, எதனால் நம்ம கோட்டை விட்டோம், யாருக்கு இது நெகட்டிவாக போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் வந்து எடுத்திருக்க இந்த விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த வகையிலுமே வந்து நெகட்டிவாக செயல்படலை. தோல்வியை வந்து சால்ஜாப் சொல்லி தப்பிக்க பார்க்கல ஒன்று. இன்னொன்று, ஒரு பெரும்பான்மை அரசு அமையும் போது அதுக்கு எதிராக அவர் வேலையை பார்க்கல. ஆனால் இங்கே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி விட்டாங்க. ஓகேவா? நெகட்டிவ் செட் பண்ணி அதை 30,000 வாட்ஸ்அப் குரூப்பில் பரப்பி போட்டு அதை ஃபுல்லாக நெகட்டிவாக மாற்றி அதை வந்து இவர் நான் பண்ண மாட்டேன்னு மறுபடியும் சொல்லியுமே இப்போ வந்து அது போய் எடுபடலை மக்கள்கிட்ட. அப்போ நீங்களும் அந்த விஷயத்தை எடுக்கணுன்ற ஒரு இதுக்கு வந்துட்டார். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பூத்தில் இருந்து பூத் வைஸாக வரும் இல்லையா? ஓகே, இங்கே ஒரு 200 பூத் இருக்குது, இந்த 200 பூத்தில் நமக்கு ஆதரவான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு வந்துருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் எங்கே அடி வாங்குச்சு அப்படின்னு சொல்லி பூத் லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் இறங்கி இப்போ வந்து திமுக தரப்பில் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இது வந்து ஸ்டாலின் முன்னாடியே போட்டிருக்கணும். அவங்க என்ன எதிர்த்தரப்பு என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, எதிரியை வந்து ரொம்ப சாதாரணமாக கணிச்சது தான் இன்றைக்கி நடந்த முக்கிய பிரச்சனைக்கும் ஸ்டாலினுடைய பதவி போனதுக்கும் கொளத்தூரில் அவரே தோற்றதுக்கும்கான காரணமாக தான். ஆனால் இன்றைக்கி வந்து கொளத்தூர்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, முன்னாடிலாம் கோயம்புத்தூர்காரனா நிறைய விஷயங்கள் ஏமாறுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ சென்னையின் கோயம்புத்தூர் கொளத்தூர் அப்படின்னு ஆகிட்டாங்க. இப்படி நீங்கள் கவனிச்சா தெரியும், நிறைய ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நிறைய மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடே கொளத்தூரான்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு மீம் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. கவனிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ வந்து அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துல பண்ணார், இப்படி பண்ணாரா, அது எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு இடத்துல வந்து மக்களுக்கே வந்து வெறுப்பு வந்துருச்சு, யார் இருந்தால் அப்படின்ற மாதிரி. அவர் பேசணும்னு வைங்களேன், இப்போ ஸ்டாலின் பேசும்போது அவ்வளோ கருத்தாக பேசுவாப்புல, அவ்வளோ விஷயங்கள் சொன்னாரா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பேசும்போது காமெடி ஆயிடுச்சா. அப்போ கொளத்தூர் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு ஒன்று இருக்கா? அப்போ வந்து நீங்கள் அங்கே போய் யோசிச்சா வேறு மாதிரி பேசுகிறாங்க, அங்கே போய் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஐயா நாங்கள் வந்து தெரியாமல் ஓட்டு போட்டோம், இப்படி நடக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து ஸ்டாலின் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து கட்டமைக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து கட்சியில் வந்து முழு கட்டமையும் சேஞ்ச் ஆகிறது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்த தகவல்களாக அங்கேருந்து நபர்கள் சொல்லக்கூடிய நமக்கான தகவல் இதுதான். இன்னும் புதுசாக வரதுக்கான சான்சஸ் கூட, புது தகவல்களாக வரலாம். ஒருவேளை அப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஷூர்.